சுகந்தி. என்னுடைய கல்வி தகுதி MA BEd. நமது தமிழுலக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலகளவில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எளிய முறையில் தமிழ் படிப்பதற்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சேனல்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பிற்கான தமிழ் பாடம் எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே 9ஆம் வகுப்பிற்கான யாப்பிலக்கணத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த யாப்பிலக்கணத்தை இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்வோம். அதுக்கப்புறம் நம்ம அலகீட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த அலகீட்டு வாய்ப்பாடு உங்க தேர்விற்காக கண்டிப்பாக வருகின்ற ஒரு பகுதி தான். அதனால எப்படி சுலபமாக, அதாவது எளிய முறையில் எப்படி அலகீட்டு வாய்ப்பாடு பிரிப்பது என்பதை நான் இன்று கற்றுத்தர போகிறேன். அதற்கு முன்னாடி ஏற்கனவே படித்ததை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். யாப்பிலக்கணம் என்றால் என்ன? கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். யாப்பின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுல எழுத்துனா யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படும். யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படும். ஒன்று குறில், நெடில், ஒற்று. இரண்டாவதாக அசை. அசை எழுத்துக்களால் ஆனதான் அசை எனப்படும். அந்த அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, நிறையசை. நேரசைனா எதெல்லாம் வந்தா பிரிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டாதான் இந்த அலகீட்டு வாய்ப்பாடை பிரிப்பதற்கு நமக்கு எளிய முறையாக இருக்கும். நேரசை தனி குறில். குறில் எழுத்துல ஏதேனும் ஒன்று மட்டும் இருக்க வேண்டும். தனி குறில் ஒற்று. தனி குறில்னா ஒரே ஒரு குறில் எழுத்துக்கு பக்கத்தில் ஒற்று இருக்க வேண்டும். ஒற்றுனா புள்ளி வச்ச எழுத்துக்கள் இங்க ஒற்றுன்னு சொல்கிறார்கள். தனி நெடில். தனி நெடில்னா நெடில் எழுத்துல ஒன்று மட்டும் இருக்க வேண்டும். தனி நெடில் ஒற்று. தனி நெடிலுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று இருந்தால் அது நேரசை. இந்த 4 வகையாக பிரிக்கும் போது இது நேரசை எனப்படும். அடுத்தது நிறையசைனா என்னென்ன வந்தா நிறையசை அப்படின்னு தெரிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே படித்ததை நீங்க நினைவுபடுத்துவதற்காக தான் இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறையசை இரு குறில் இணைந்து வருதல். இரு குறில் பக்கத்துல வருது. அடுத்தது இரு குறில் ஒற்று. 2 குறில் எழுத்துக்கு பக்கத்துல ஒற்று. முதல்ல குறில், அடுத்தது நெடில். முதல்ல குறில், அடுத்தது நெடில். அடுத்தது குறில், நெடில், ஒற்று. இந்த வகையில் வந்தால் இது நிறையசை. அடுத்தது சீர். ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். இந்த அசையோட சேர்க்கை தான். அசை என்றால் என்ன சொன்னோம்? எழுத்துக்களால் ஆனது அசைன்னு சொன்னோம். அந்த ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை தான் சீர் எனப்படும் அப்படின்னு சொன்னோம் சென்ற வகுப்புல. சீர் 4 வகைப்படும். ஒன்று ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. ஓரசை அப்படின்னா நேர், நாள். அதான் நேர்வு கூட, அதாவது உகரம் முடிவது. நிறைவுனா அந்த உகரம் முடிவது. நேரசை முடிஞ்சு அதுக்குள்ள உகரம் சேர்ந்து வரும். நிறைன்றதோட உகரம் முடிந்து வருவதுதான் நிறைவு. இது நேர்வு. நேர் அதுக்கு வாய்ப்பாடு என்ன? நாள். நிறை மலர். நேர்வு காசு. நிறைவு பிறப்பு. அடுத்தது ஈரசை சீர். ஈரசை சீர்னா 2 2ஆக வருவது. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். மூவசை சீரையும் 2ஆக சொன்னோம். ஒன்று காய் சீர், கனி சீர் சொன்னோம். காய் சீர்னா என்னன்னு பாருங்க. அந்த ஈரசை சீரோட மூவசை சீர்ல நேர் நேர் சேர்ந்து வந்தாலும் அது காய் சீர். நேர் 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 தேமாங்காய். நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். இந்த அடிப்படையில மட்டும்தான் நம்ம திருக்குறளா இன்றைக்கு அலகீட்டு வாய்ப்பாட பிரிக்க போறோம். ஏன்னா தேர்விற்கு உங்களுக்கு திருக்குறள் மட்டும்தான் கொடுக்கப்படும். அந்த திருக்குறளுக்கு தேவையானது எது அப்படின்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது எழுத்துல குறில் எது, நெடில் எது, ஒற்று எதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பகுதி பார்த்தீங்கன்னா அசை. நேரசைனா எதெல்லாம் வந்தா நேரசை, நிறையசைலாம் வந்தா எது அப்படின்னு தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்தது சீர்ல ஓரசை சீர் தெரிந்து கொள்ள வேண்டும், அதோட வாய்ப்பாடு. அடுத்தது ஈரசை சீர் தெரிந்து கொள்ள வேண்டும். மூவசை சீர்ல காய் சீர் மட்டும் தெரிந்து கொண்டா போதும். இந்த 3 அடிப்படையில மட்டும்தான் இந்த திருக்குறளை பிரிக்க போகிறோம். வேற இருக்கிறது, ஆனாலும் இந்த திருக்குறளுக்கு இதுவே போதுமானதாக கருதப்படும்.
அடுத்தது இந்த அலகிட்டு வாய்ப்பாடு பிரிப்பதற்கு என்னென்ன முறையில வருகிறது முதல்ல தெரிந்து கொள்வதோட விதிகள். முதல்ல வெண்பாவில், வெண்பானா என்ன? பாவகையில 4 ஒன்றுதான் வெண்பா. பானா பாட்டு. திருக்குறள் எதிலே சார்ந்தது? வெண்பா வகையை சார்ந்தது. அந்த வெண்பா பாத்தீங்கன்னா இயற் சீரும் வெண் சீரும் மட்டுமே வரும். இயற் சீர்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், மாச்சீர் விளச்சீர். அடுத்தது வெண் சீர்னா காய் சீரை தான் வெண் சீர்னு சொல்றோம். மூவசை சீர்ல வர காய் சீரை தான் வெண் சீர் சொல்றோம். இது மட்டும்தான் இந்த திருக்குறள் பகுதியில வருகின்றது. பிற சீர்கள் வாரா, அதாவது கனி சீர் வராது, அப்படி அது நாலசை சீர் வராதுன்னு சொல்றாங்க. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும். பிற தலைகள் வாரா. நம்ம அடுத்த வகுப்புல தலைகளை பற்றி விரிவா படிக்கும் போது இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசி சீர்களில் முடியும். ஈற்றடியின் ஈற்று சீர் அப்படின்னா திருக்குறள்ல நமக்கு 2 அடியால் ஆனது, அதாவது 1 அடி 2 அடியால் ஆனது. அந்த கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அதான் ஈற்றடியின் ஈற்றுச்சீர், கடைசி சீர். சீர்னா இங்க வார்த்தை. அந்த ஓரசி சீர்களை மட்டும்தான் முடியும், மற்றதெல்லாம் வராது. அந்த கடைசி சீர் மட்டும்தான் ஈற்று சீர். அந்த ஈற்று சீர் மட்டும் எதுல மட்டும்தான் முடியும்? ஓரசை சீர்களில் முடியும். ஓரசை சீர்னா எது எது? நேர், நேர்னா அதோட வாய்ப்பாடு என்ன? நாள். நிறைனா மலர். நேர்வுனா காசு. நிறைவுனா பிறப்பு. 4மே வருமானா வராது, ஏதேனும் ஒன்றை கொண்டுதான் முடியும். அலகிட்டு வாய்ப்பாடு. திருக்குறளை எளிய முறையில் எப்படி அலகிட்டு பார்ப்பது என்பதை பற்றி இப்ப தெரிந்து கொள்ள போகிறோம். 9ஆம் வகுப்புக்கும் சரி 10ஆம் வகுப்பும் சரி இது ஒரு பகுதியாக உங்களுடைய வினாத்தாள் இடம்பெறும். மறக்காம முதல்ல வினா எண் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய தேர்வின் வினாத்தாளில் அந்த வினாக்குறியை இங்க போட வேண்டும். அந்த வினா எண் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை அப்படியே எழுதிக்கங்க. திருக்குறள் மட்டும்தான் கேட்பாங்க அலகிட்டு வாய்ப்பாடுக்கு. அந்த திருக்குறளை அப்படியே எழுதிக்கணும், ஒரு சீர் கூட மாறக்கூடாது. இப்ப நம்ம நினைவுபட ஒரு திருக்குறளை அதுக்கு எடுத்துக்காட்டா எழுதியிருக்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஏதேனும் ஒரு திருக்குறள் கொடுக்கப்பட்டு அது மனப்பாடம் இருக்கலாம், மனப்பாடம் இல்லாமலே இருக்கலாம். ஆனா உங்களுடைய புத்தகத்துல என்ன திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த திருக்குறள் தான் கொடுக்கப்படும். ஏதேனும் ஒரு திருக்குறள் கொடுக்கப்பட்டு அதுக்கு அலகிட்டு வாய்ப்பாடு. இது ஒன்றுமே இல்லை, சுலபமான விஷயம். எளிய முறையில் நம்ம அந்த ஓரசி சீரோட வாய்ப்பாடு, ஈரசை சீரோட வாய்ப்பாடு, மூவசை சீர்ல காய் சீரோட வாய்ப்பாடு மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். இது நம்ம எளிய முறையில் பிரித்து விட்டு மதிப்பெண்ணை எளிய முறையில் எடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை முதல்ல சீரை மாத்தாம அப்படியே எழுதி கொள்ள வேண்டும். வினாயன் போட்டுக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வினாயன் எழுத வேண்டும். வினாயன் எழுதவில்லை என்றால் மதிப்பெண் தரப்பட மாட்டாது. வினாயன் எழுதி கொண்டு அதோட கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை கண்டிப்பா நீங்க எழுதணும். இந்த திருக்குறளை எழுதிட்டு இதுக்கு அசை சீர் முதல்ல, அடுத்தது அசை வாய்ப்பாடு என்னன்னு பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இதுல 7 சீர் இருக்கும் இல்லையா, 1 2 3 4. மேல 4 சீர், கீழே 3 சீர், 1 2 3. இந்த கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை முதல்ல வரிசை எண்ணு போட்டுக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும். நீங்க கட்டம் போட்டுக்கிட்டு வரிசை எண், அதாவது 1ல இருந்து 7 வரைக்கும் இல்லையா நமக்கு சீர், அதனால 7 போட்டுக்கிறீங்க. சீர் கொடுக்கப்பட்டது அப்படியே எழுதிக்கணும், மாத்தக்கூடாது. இப்ப அகழ்வாரை எடுத்து போய் கடைசியிலையும் தலையை எடுத்துட்டு வந்து முதல்ல அது மாதிரி எழுதக்கூடாது. அகழ்வாரை முதல்ல எழுதணும், தாங்கும் 2வது எழுதணும், நிலம் போல 3வது எழுதணும், தம்மை 4வது எழுத வேண்டும், 5வது இகழ்வார், 6வது சீர் பொறுத்தல், 7வது சீர் தலை எழுத வேண்டும். இந்த மாதிரி முதல்ல சீரை எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் அசை பிரிக்க போறோம். நம்ம அடுத்தது வாய்ப்பாடு என்னன்னு எழுத போறோம். இதுக்கு எப்படி சுலபமா நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்குதுன்னு பார்க்க போறோம். முதல்ல நமக்கு நேரசைனா என்ன, நிறையசைனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா. அது தனி ஒற்று, தனி நெடில் ஒற்று, இதெல்லாம் வந்தா நேரசை. இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று, இதெல்லாம் வந்தா நிறையசை. இன்னைக்கு எப்படி எளிய முறையில நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள சீர்ல எல்லாமே இருக்கிறது நீங்க பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பென்சிலை கூட பயன்படுத்தி முதல்ல பார்த்துக்கோங்க. அப்புறம் சரியா இருந்தா நீங்க பெண்ணில் போட்டுக்கலாம். அடுத்தது கவனிங்க, முதல்ல என்ன சுலபமானதுன்னு பாருங்க. முதல்ல ஒற்று. இங்க ஒற்றுனா அலகிட்டத்துக்கு தனியா அந்த பக்கத்துல ஒரு குறியை போட போறோம்.
ஒற்று எங்கெங்கெல்லாம் ஒற்று இருக்குன்னு முதல்ல பாத்துங்க. கடைசி போட்டாலும் சரி போடனாலும் பரவாயில்ல, போட்டுக்கனாலும் தவறு இல்லை. முதல் வார்த்தையில எங்கெல்லாம் ஒற்று இருக்குன்றத முதல்ல போட்டுக்கணும். எல்லா சீர்லயுமே ஒற்று மட்டும், அதாவது ஒற்றுனா புள்ளி வச்ச எழுத்து. யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படுன்னு சொன்னோம். குறில், நெடில், ஒற்று. ஒற்றுனா என்ன? புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் ஒற்று. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தையும் இங்க ஒற்றாதான் கருதப்படுகிறது. அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு குறியை நீங்க இட வேண்டும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வருதுன்றத போட்டுக்கணும். அது அந்த எழுத்து மறையாதபடி போட்டுங்க. இந்த மாதிரி போட வேண்டும். கடைசி சீருக்கு எதுவுமே போடக்கூடாது, ஏன்னா அது வந்து ஓரசி சீர்ல தான் முடியும்னு சொல்லியிருக்கோம். இந்த கடைசி சீர் மட்டும், அதை ஈற்றடியின் ஈட்டு சீர்னா அந்த பாடலோடைய கடைசி ஈற்றடியின் அந்த ஈற்றுல இருக்கிற ஈட்டு சீர், ஈட்டுனா கடைசி இறுதி, அந்த சீர் மட்டும் ஓரசி சீரா மட்டும்தான் வரும். இது அதே மாதிரி எது எதுனா வரும்னு சொல்லியிருக்கோம். ஓரசி சீர் கடைசியில மட்டும்தான் வரும். நடுவுல எதுனா வருது அப்படின்னா நீங்க தவறாக குறித்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நீங்க பாக்குறீங்க வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. அடுத்தது இங்க போட்டுடும். இத கடைசி சீர் மட்டும், அதாவது இறுதி சீர், அந்த இறுதி சீர் மட்டும் ஓரசி சீர்ல தான் வரணும். மீதி 6 சீருமே ஓரசி சீர்ல வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காய் சீர், காய் சீர் மட்டும்தான் வரும். காய் சீர்னா இங்க வெண்சீர் என்று அழைக்கப்படுது. மூவசை சீர்ல இருக்கிற காய் சீர், ஈரசை சீர் மட்டும்தான் இந்த 6 துளி வரும். இந்த 7வது சீர் மட்டும் ஓரசி சீரா மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த இடத்துலயும் வராது. இப்ப நீங்க சுலபமா புரிஞ்சுக்கன்னா முதல்ல ஒற்று இருக்கிற பக்கத்துல நீங்க ஒரு குறி போட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு குறியா போட வேண்டும். அடுத்தது நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு நேரசைனா என்னன்னு தெரியும், நிறையசைனா எப்படி எப்படிலாம் வந்தா நிறையசைன்னு தெரியும். அதை வச்சுதான் இன்னைக்கு எளிய முறையில நம்ம பிரிக்க போறோம். அடுத்தது கவனிங்க. இப்ப இது முதல் வார்த்தையை எடுத்துக்கிறோம். அதாவது முதல் சீர் அகழ்வாரை. கவனிங்க, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடம் முதல்ல இருக்கிறது குறில், ஆவும் குறில், காவும் குறில், இழுன்றது ஒற்று. நமக்கு ஏற்கனவே இது வந்து ஃபார்முலா இருக்கு. எப்படி அப்படின்னா இரு குறில் ஒற்று அப்படின்னு நிறைய சீல வரும். அப்ப இது ஒரு குறில், இது ஒரு குறில், இது ஒற்று. 2 குறில் இணைஞ்சு ஒரு ஒற்று வந்தால் அது நிறை. இதை தனியா பிரிக்க கூடாது, பிரிச்சா தவறாகிடும். ஏன்னா அதோட விதி என்ன? வெண்பா, அதாவது வெண்பா திருக்குறளோட விதி என்ன? ஒன்று ஓரசை சீர் கடைசி இறுதி சீர்ல வரும், ஈரசை சீர் வரலாம், அதை விட்டா மூவசை சீர் தான் வரலாம். இதெல்லாம் பிரிச்சீங்கன்னா தவறாயிடும். அதனால நமக்கு வாய்ப்பாடு இருக்கு. அதாவது இரு குறில் இணைந்து ஒற்று வந்தால் அது நிறை. நீங்க தயவு செஞ்சு இந்த ஆவ தனியா காவ தனியாலாம் பிரிக்க கூடாது. ஒரு நம்ம பிரிக்கும் போதே பார்க்கணும். முதல்ல ஒற்றுக்கெல்லாம் போட்டுட்டீங்க, அப்புறம் அப்படியே எழுதிட கூடாது. நம்ம கவனிச்சு பார்க்கணும். அந்த நேரசினா என்ன, நிறையசைப்படி இருக்கா, நேரசைப்படி இருக்கான்னு பார்த்து எழுத வேண்டுமானவர்களே. ஒன்று கா ஆ குறில், காவும் குறில், இரு குறில் ஒற்று வந்தா அது நிறை. அடுத்தது கவனிங்க, இரண்டாவது அந்த எழுத்தை கவனிங்க. அசைய வா. நெடில் நமக்கு ஏற்கனவே இருக்கு. நெடில் தனித்து வந்தால், தனி நெடில் வந்தால் அது நேரசி. அப்ப அந்த இடத்துல நீங்க பக்கத்துல இருக்கிற எழுத்தை கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. நெடில் ஆனா ஒற்றா இருந்தா கவனிக்கணும். ஆனா இங்க பக்கத்துல ஒற்று கிடையாது, அது அடுத்தது வருது, கவனிக்கலாம். நம்ம இங்க வா, இது பக்கத்துல ஒற்றுலாம் இல்ல, வான்றது நெடில் எழுத்து. நமக்கு வாய்ப்பாடு இருக்கு. தனி நெடில்னா நேரசை அப்படின்னு. இப்ப தனி நெடில் வந்திருக்கிறதால இது நேர். அடுத்தது கவனித்தீங்கன்னா அடுத்தது எழுத்து ஐ, அதாவது ஐ வரிசையில வர ரை. இதுவும் நெடில் தான். நெடில் கூட ஒற்று. நமக்கு வாய்ப்பாடு இருக்கு. நேரசி வந்தா என்னன்னு சொல்லியிருக்கோம்? தனி குறில், தனி குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று. இந்த ஒற்று சேர்த்துதான் வரும். ஒண்ணு குறில் கூடயோ இல்ல நெடில் கூடயோ இல்ல இரு குறில் கூடயோ இல்ல குறில் நெடில் கூடயோ இணைத்து மட்டும்தான் வரும். அது அசையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, சேர்த்துதான் வரும். ஒன்று குறில் எழுத்து கூட இருக்கும், இல்ல நெடில் எழுத்து கூட இருக்கும், இல்ல இரு குறில் கூட இருக்கும், இல்ல குறில் நெடிலோட இணைந்துதான் வரும். அந்த அசைய பக்கத்துலதான் போடணும், அது தனியாலாம் பிரிக்க கூடாது ஒற்று. இப்ப பாத்தீங்கன்னா இங்க கவனிச்சீங்கன்னா இது நெடில், நெடில் கூட ஒற்று இருக்கு. அப்ப நேர். நமக்கு நன்றாக தெரியும் 3 சீரா வந்தா அது மூவசை சீர். இங்க என்ன சொல்ற, காய் சீர் மட்டும்தான் வரும் இருக்கும். அப்ப நேர் வந்தாலே காய் சீர், அது சரி. அப்ப நிறை நேர் வந்தா என்ன? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அப்ப இங்க வந்து நேர் சேர்ந்து வந்தா புளிமாங்காய் அப்படின்னு எழுத வேண்டும். புளி
மாங்காய். அந்த ஈரசை கூட இன்னொரு நேர் வந்தா அது காய்சீர். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நல்லா கவனிச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலாம், நேர் நிறை கூவிலாம். அப்ப நிறை நேர் நேர் இது மூவசை சீர். அதனால இது புளிமாங்காய். காய் சீர் கண்டிப்பாக எழுத வேண்டும், மறந்துடக்கூடாது. நம்ம நிறை நேர் மட்டும் கவனிக்க கூடாது. நிறை நேரை மூவசையா ஈரசை, மூவசையிலே காய் சீர் மட்டும்தான் ஒரு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அப்புறம் பிறகு ஈரசை, ஈரசை வரலாம். அதே மாதிரி ஓரசை சீர்ல ஈற்றடியின் ஈற்று சீர்ல மட்டும்தான், அதாவது ஈற்று சீர்னா இறுதி சீர், கடைசி சீர், அதுல மட்டும்தான் வர வேண்டும். மீதி 6 சீர்லுமே ஒன்று காய் சீரா இருக்கும், இல்லைன்னா ஈரசை சீரா தான் இருக்கும். அதே திருப்பி திருப்பி எல்லாமே வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சரியா தெரிஞ்சா வந்ததே கூட திருப்பி திருப்பி கூட திருக்குறள்ல வரலாம், தவறு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கவனிக்கணும். இது நெடில். நெடில் கூட ஒற்று இணைந்து வந்திருக்கு. அப்ப நேர். இப்ப இது குறில். குறில் கூட ஒற்று வந்திருக்கு. நேர். நேர் நேர் தேமா. இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் பார்க்க போறோம். அதே அப்படியே எழுதிடக்கூடாது. ஒன்றொன்றா நம்ம நேரசை வருதா நிறையசை வருதா அந்த விதிகள் படி இருக்கான்னு தெரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம எழுதிட்டு போயிடக்கூடாது. நீன்றது குறில், லான்றது குறில், இம்மன்றது ஒற்று. அப்ப இரு குறில் இணைந்த ஒரு ஒற்று, இரு குறில் ஒரு இணைந்த ஒற்றுனா நிறை. இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னா, ஒற்று இல்லாம ஒற்று நம்ம சேர்க்க கூடாது இல்லையா கணக்குல. அந்த ஒற்று இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து 2ஆ இருந்துச்சுன்னா, 2ஆ இருந்ததுன்னா நிறை வரும். அதுவே ஒற்றுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தா இருந்துச்சுன்னா அது நேர் வரும். ஆனா இது 1 2ன்னு சேர்க்க கூடாது. தாண்டது துணைக்கால், அதாவது ஒரு எழுத்தா தான் கணக்கிட வேண்டும். அதே மாதிரி இங்கே இது ஒரு எழுத்தா தான் கணக்கிடணும். இது 1 2ன்னு கணக்கிடக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்துதான் ஒரே ஒரு எழுத்து தான். நன்றாக நினைவு எளிய முறையில் இருப்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒற்றுக்கு முன்னாடி 2 எழுத்து இருந்தால் நிறை வரும். ஒற்றுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து இருந்தால் அது நேர் என்று எழுத வேண்டும். இங்க பாருங்க, நீன்றது குறில், லான்றது குறில், இம்மன்றது ஒற்று. அப்ப நமக்கு ஏற்கனவே விதி இருக்கு. அதாவது நிறையசை. இரு குறில் ஒற்றுனா நிறை. அடுத்து இங்க கவனிங்க, இங்க போன் இருக்கு, இங்க லா இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், நெடில தனியா குறிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நெடில தனியா போட்டுருங்க. அது பக்கத்துல ஒற்றுலாம் இல்ல, நெடில மட்டும் தனியா பிரிச்சுருங்க. போ போ. அப்ப என்னது, ஒரே ஒரு எழுத்து தான். இது 1 2 3 கணக்கிட கூடாது. ஒரே ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது நேர் தான், நிறை நேர். அடுத்து இங்க கவனிங்க, இது குறில், இது ஒற்று. அப்ப இது நேர் தான். குறில் கூட ஒற்று சேர்ந்திருந்தாலும், ஒரே ஒரு எழுத்து கூட குறில் கூட ஒரே ஒரு எழுத்து கூட ஒற்று சேர்ந்திருந்தாலும் நேர் தான். நெடில் தனியா இருந்தாலும் நேர் தான். அப்ப இங்கேயும் பாருங்க, ஏற்கனவே நம்ம எழுதிருக்கோம். நிறை நேர் நேர் மூவசை சீர் புளிமாங்காய். புளி மாங்காய். அடுத்தது கவனிங்க, இந்த தம்மை 4வது. தாண்டத்து குறியில இம்மின்றத ஒற்று. அப்ப தனி குறியிலோட ஒரு ஒற்று வந்தா அது நேர் தான். இப்ப இதுக்கு பக்கத்துல எந்த மைன்னா ஒரே ஒரு எழுத்து தான். அது பக்கத்துல எதுவுமே கிடையாது இல்லையா, மெய் எழுத்துள்ள எதுவுமே இல்லை. அப்ப மையும் வந்தாலும் நேர் தான். நேர் நேர் தேமா. இங்க கவனிங்க, இகழ் அப்படின்னு எழுதிருக்கோம். முதல்ல அதை அப்படியே எழுதிடக்கூடாது, முதல்ல பார்க்கணும். இது ஒரு குறில், இது 2வது குறில், இது ஒற்று. இது ஈ ஒரு குறில், இது கா ஒரு குறிலா பிரிக்க கூடாது. 1 2 இரு குறில் இணைந்து ஒரு ஒற்று இருக்கு. அப்ப அங்க நிறை. இங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். வானத்து நெடில், அது பக்கத்துல ஒரு ஒற்று வந்ததுன்னா நேரு நமக்கு நல்லா தெரியும். ஆனா 2 ஒற்று வந்தால் அதை ஒரே ஒற்றாக்கு தான் கருத வேண்டும். ஏன்னா நம்ம ஒற்று சேர்த்துதான் அசையா பிரிக்கிறோம். ஒற்றுக்குன்னு தனி விதிகள் எதுவுமே கிடையாது. ஒன்று குறில் கூட இருக்கும், இல்லைன்னா நெடிலுடன் சேர்ந்து இருக்கும், இல்ல குறில் நெடிலுடன் இணைந்து இருக்கும். இந்த மாதிரி நெடிலுடன் சேர்ந்து இருக்க 2 ஒற்று இருந்தாலும் ஒரே ஒற்றாக தான் கருத வேண்டும். ஆனா அது கணக்கிடப்பட மாட்டாது. அதனால கணக்கிடப்பட மாட்டாது. அதனால இது வான்றது நெடில பக்கத்துல ஒரு ஒற்று இருக்கு. 2 ஒற்று இருந்தாலும் ஒரே ஒற்றை தான் கருத வேண்டும். இது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுலபமா. அதாவது ஒரு ஒற்றுக்கோ இல்ல 2 ஒற்றுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து இருந்தா அது நேர். நிறை நேர் புளிமா.
இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா நம்ம கவனிக்கணும். இதை எழுதிட்டோம், இதுவும் எழுதிட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதனால வாய்ப்பாடு எழுதிடணும். அடுத்து இதுதான் கவனிங்க. போன்றது குறில். ஓ ஓ கிடையாது, ஓன்றது குறில், ரூன்றது குறில். இரு குறில் ஒற்று வந்தால் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிறை. அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஒற்று இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து இரண்டா இருந்தால் அது நிறை என்றும், ஒன்றாக இருந்தால் அது நேர் என்று சொல்ல வேண்டும். இப்ப தா இல், இது நேர், இது ஒரு நேர். ஏன் சொல்றோம் நேர செய்து? ஒரு குறில் கூட ஒற்று இருக்கு பக்கத்துல, அப்ப நிறை நேர். நிறை நேர் புலிமா வந்ததே கூட திருப்பி வரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தலை. இங்கதான் நம்ம ஓரசை சீரா வர வேண்டிய இடத்துல தான் கவனிக்க வேண்டும், பிரிக்க கூடாது, அப்படியே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல குறில், அடுத்தது நெடில் இருக்கு. அப்ப குறில் நெடில் இணைந்து வந்தா நமக்கு என்ன? நிறை. குறில் நெடில் வந்தா என்ன? நிறை. நிறைனா என்ன? மலர். இங்க நன்றாக கவனிக்க மாட்டீங்களே, இங்க ஏற்கனவே அதே மாதிரி நெடில் பக்கத்துல குறில் இருந்தது, ஆனா நெடில தனியா பிரிக்கணும், அடுத்தது குறில தனியா பிரிக்கணும். ஆனா இங்க எப்படின்றத கவனிங்க. முதல்ல குறில் அடுத்தது நெடில் இருந்தா அதை பிரிக்க கூடாது, ஏன்னா நமக்கு வாய்ப்பாடு இருக்கிறது. நிறை. நிறைனா நிறைய சேர என்னென்ன வந்தா? ஒன்று இரு குறில் இணைந்து வரணும், இல்ல இரு குறில் ஒற்று வரணும், குறில் நெடில் வரணும், குறில் நெடில் ஒற்று வரணும். இங்க முதல்ல குறில் இருக்கு, அடுத்ததுதான் நெடில் இருக்கு, அதனால அது நிறை எழுதினா அது மலர்னு எழுதிடுச்சு. இந்த அழகீட்டு வாய்ப்பாடு 7 சீரை முடித்த பிறகு கண்டிப்பாக இது எழுத வேண்டும் கடைசியில். அதாவது ஓரசை சீர் எதுல முடிந்து விடுது? அதாவது 4 இருக்கு இல்லையா? நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்னா காசு, நிறைவுனா பிறப்பு. இதுல ஏதேனும் ஒன்று கொண்டுதான் முடியும். இக்குறள் மலர், அதாவது நம்ம கடைசியா தலைன்னு பிரிச்சோம் இல்லையா? முதல்ல குறில் இருந்தது, அடுத்தது நெடில் இருந்தது, அப்ப 2 எழுத்து இருந்ததால அது நிறை. நிறைனா மலர். இக்குறள் மலர், அந்த வாய்ப்பாடு எழுதணும் என்னன்னு, என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது என்று எழுதி இந்த அழகீட்டு வாய்ப்பாடை நம்ம எழுதி முடிக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு திருக்குறளையும் அழகிட்டு எப்படி பிரிக்க போறோம்னு பார்க்க போறோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். இப்போ நான் சொன்ன மாதிரியே, ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த 7 சீரி எழுதிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தாம் தகுதியான் வென்றுவிடல். நம்ம எழுதணும். வினா எண்ணில் கொடுக்கப்பட்ட ஒரு திருக்குறளும் சரியா அந்த சீரை எழுதியிருக்கோமான்னு ஒரு முறை நீங்க சரி பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் பிரித்து கொள்ளுங்க மாணவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒற்று இருக்கிற இடத்துல முதல்ல போட சொன்னோம். ஒற்று இருக்கிற இடத்துல முதல்ல போட்டுக்கோங்க, அசை பிரிச்சுக்கோங்க, கடைசியில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே முறையில தான் சுலபமா எளிய முறையில் கத்துக்கிறது எப்படின்னா பார்க்க போறோம். ஒற்று இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல முதல்ல இந்த கோடெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படின்றத ஒன்னொன்னா பார்த்து தான் நம்ம தெளிவா இருந்து அதை எழுதணும், இல்லைன்னா பிழை வந்துடும். இதை எளிய முறையில கத்துக்கிட்டோம்னா சுலபமா மதிப்பெண் எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறில், 2வது குறில், அப்ப அந்த இடத்துல போடும். அந்த ஒரு குறில் தனியா பிரிக்க கூடாது. இரு குறில் நமக்கு என்ன இருக்கு? வாய்ப்பாடு இருக்கு. அப்ப இரு குறில் இணைந்து வந்தால் 2 எழுத்து இருந்தால் அது நிறை. இரு குறில் இணைந்து வந்தால் அது நிறை. அடுத்தது கவனிங்க, இங்க குறில் பக்கத்துல நெடில், அடுத்தது ஒற்று இருக்கு. இதை பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா முதல்ல நமக்கு குறில் தான் இருக்கு, அடுத்தது நெடில் இருக்கு, அடுத்தது ஒற்று இருக்கு. நமக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்கு, என்னது? நிறை. அதாவது குறில் நெடில் இணைந்து ஒற்று வருதல், குறில் நெடில் இணைந்து ஒற்று வருது, அப்ப அதுவும் நிறைதான். நிறை நிறை என்ன ஃபார்முலா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலாம். நம்ம சொல்லி சொல்லி பார்த்து கூட எழுதலாம். அப்பதான் பிழைய நம்மளால குறைத்து கொள்ள முடியும். அடுத்தது கவனிங்க, இங்க ஒற்று பக்கத்துல போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன? ஒரு எழுத்தா இருந்தா நேர்னு சொன்னோம், 2 எழுத்துக்கள் இருந்தால் நிறைன்னு சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, குறில் இணைந்து ஒற்று வந்திருக்குது, ஒரே ஒரு தனி குறில் தான், அப்ப அது நேர். அடுத்தது கவனிங்க, இங்க எங்கேயுமே ஒற்று கிடையாது, ஆனாலும் நம்ம பார்க்கணும் இல்லையா? முதல்ல இருக்கிறது குறில், அடுத்தது இருக்கிறது நெடில். 1 2 3ன்னு எண்ண கூடாது, 1 2. அப்ப இரு
குறில் நெடில் 2 எழுத்து, இரு குறிலா இருக்கலாம், இல்ல இரு குறில் ஒற்றா இருக்கலாம், இல்ல குறில் நெடிலா இருக்கலாம், இல்ல குறில் நெடில் ஒற்றா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் 2 எழுத்து இருந்தா அது நிறை. அப்ப இந்த இடத்துல இதை பிரிக்க கூடாது. முதல்ல குறிலையும் அடுத்தது நெடிலையும் பிரிக்க கூடாது. முதல்ல குறில், அது பக்கத்துல இருக்கிறது நெடிலு, நெடிலா ஒற்றான்னு கவனித்து பிரிக்க வேண்டும். ஒன்று குறில், அடுத்தது பக்கத்துல வருது நெடில். அப்ப 2 எழுத்து இருக்கு, அப்ப நிறை. அதுக்கப்புறம் பக்கத்துல எந்த எழுத்துமே இல்ல, அதோட முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம வாய்ப்பாடு எழுதிடலாம். நேர் நிறை கூவிலாம், நேர் நிறை கூவிலாம். அடுத்தது கவனிங்க, இங்க குறில் சேர்னால குறில் தான், அது வந்து ஏ. குறில் கூட ஒரே ஒரு ஒற்று இருக்கு, அப்ப அது என்னது? நேர். இங்க கவனிங்க, முதல்ல நெடில் இருக்கு, அது பக்கத்துல ஒற்று இல்ல, எந்த எழுத்துமே இல்ல, அதனால பக்கத்துல இதுதான் நம்ம பிரிக்கணும். நெடிலுக்கு பக்கத்துல இந்த கோடை நம்ம கண்டிப்பாக போட வேண்டும். ஒரே ஒரு எழுத்து தான், இது 1 2 கணக்கிடக்கூடாது. ஒரே ஒரு எழுத்து இருந்தா அது நேர் தான், அதாவது தனி நெடில், நேர். அடுத்தது கவனிங்க, இங்க இது என்னது? நெடில் ஒற்று. நெடில் ஒற்றுன்னா நம்ம ஃபார்முலா, நெடில் தனித்து வந்தாலும் நேர் தான், நெடில் கூட ஒற்று இணைந்து வந்தாலும் நேர் தான். அப்ப இது மூவசை சீர், நேர் 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 தேமாங்காய். இந்த மூவசை சீர் வரும்போது மறந்து விடாதீங்க மாணவர்களே, நேர் நேர் தேமா, இன்னொரு நேர் இருக்கு அப்படின்னா தேமாங்காய், அந்த காய் சீரை கண்டிப்பாக எழுத வேண்டும். நேர் நேர் ஈரசை சீரை ஞாபகம் வச்சுங்க, நேர் நேர் தேமா, இன்னொரு நேர் வந்தா தேமாங்காய். அடுத்தது கவனிங்க, நெடில், நெடில் கூட ஒற்று பிரிச்சிருக்கோம், அப்ப நேர். அடுத்தது கவனிங்க, குறில், குறில் கூட ஒற்று, நேர் நேர், அதுக்கப்புறம் எந்த எழுத்தும் இல்ல, அப்ப நேர் நேர் தேமா. இங்க அதே மாதிரிதான் கவனி, மிகுதியான் பிரிச்சு சொல்லி அதே மாதிரிதான் தகுதியான். தா குறில், கூவும் குறில், அது பக்கத்துல ஒட்டுறோம், அப்ப 2 குறில் சேர்த்து தான் நம்ம பிரிக்கணும். இரு குறில் இணைந்து வந்தா அது நிறை. இங்க கவனிங்க, இங்க முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது குறில், அடுத்தது நெடில், அடுத்தது ஒற்று, அப்ப அது நிறைதான். இங்க நெடில் இருந்ததால தனித்தனியா நம்ம கோடு போட்டு பிரிச்சோம். ஆனா இங்க கவனிங்க, இது நமக்கு ஃபார்முலா இருக்கு, குறில் நெடில் ஒற்று, அப்ப குறில் நெடில் ஒற்று வரும்போதும் நிறைதான். நிறை நிறை கருவிலம். வென்று, வேன்றது குறில், இன்னன்றது ஒற்று, அப்ப குறில் ஒரு ஒற்று இருக்கு, குறில் ஒரு ஒற்று, அப்ப நேர். அது பக்கத்துல ஒரே ஒரு எழுத்துல ரூ இருக்கு, அப்ப நேர் நேர், நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா. நீங்க நல்லா கவனிங்க, இங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நேர் கூட ஒரு உகர வரிசை வந்தால், அதாவது உகரம் சேர்ந்து வந்தால் அது வந்து நேர்வு என்று கொள்ளப்படும் அப்படின்னு. ஆனா இது நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்ன, ஈற்றடியின் ஈற்று சீர், ஈற்றடியின் ஈற்று சீர், ஈற்றடியின் ஈற்று சீர் மட்டும்தான் ஓரசையில வர வேண்டும். அதுக்கு மேல இருக்க 6மே ஓரசையில வரக்கூடாது. அப்ப இது நேர் நேர் தேமா தான் எழுத வேண்டும். இங்க கவனிங்க, இது பிரிக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கணும். வீன்றது குறில், டான்றது குறில், இல்லைன்றது ஒற்று, அப்ப இரு குறில் இணைஞ்சு ஒற்று, ஒற்றுக்கு முன்னாடி 2 எழுத்து இருந்தாலே அது நிறைதான். நிறைனா என்ன? மலர். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னு எழுதணும் இதுல, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுல கடைசியா எழுத வேண்டியது, முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இக்குறள். இக்குறள திருக்குறள், நம்ம கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறள் தான் இக்குறள் எழுதும். இக்குறள், இக்குறள் என்ன வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கு? மலர். மலர் என்ன வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது என்று எழுதி இந்த அழகீட்டு வாய்ப்பாடை முடிக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே உங்க புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறள் இருக்கும், அந்த திருக்குறளை நீங்க பயிற்சி செய்து கொள்ளுங்க மாணவர்களே. நம்ம இன்றைக்கு எளிய முறையில அழகீட்டு வாய்ப்பாடை தெரிந்து கொண்ட மாணவர்களே. மாணவர்களே கவனிங்க, அசை, நேர் நிறை, நிறை நிறை, நேர் நேர் நேர், இதுக்கான வாய்ப்பாடை நீங்க அனைவரும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண தவறாதீங்க. நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.